49வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 30th April 7:30க்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது. ரேங்கை பார்க்கும்போது பஞ்சாப் 5th பொசிஷனில் இருக்காங்க. 9 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் லாஸ், 1 மேட்ச் மழையில் கேன்சல் ஆயிடுச்சு. சிஎஸ்கே பாட்டம் ஆஃப் த டேபிள், அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் சொல்லணும். மொத்தம் 9 மேட்ச்சில் வெறும் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்ச் லாஸு, ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காங்க. சென்னை கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 90 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 90ல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 51, சேசிங்கில் ஒரு 39 ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக ஓரளவுக்கு சேசிங் ப்ரிஃபரபிளாக இருக்கு. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 246/5 சென்னை அடிச்சிருக்காங்க. சேம் இதே கிரவுண்டில் ஒரு 70 கிலோ ஸ்கோரும் ரெக்கார்டாக இருக்கு. ஹையஸ்ட் இந்த கிரவுண்டில் ரன் சேசிங் 201. ஏவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160, 170 தான் இந்த கிரவுண்டில் ரெக்கார்டு. சிதம்பரம் ஸ்டேடியமில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க, பெரிய ஸ்கோரிங்கே கிடையாது. எல்லாமே ஒரு 150, 160 தான். பாருங்க ஸ்கோரிங் பாருங்க, 150, 150, 103, எல்லாம் லோ ஸ்கோரிங் கேம் தான். பெரிய ஹை ஸ்கோரிங் இந்த கிரவுண்டில் எதிர்பார்க்க முடியாது. பவுண்டரி டைமென்ஷன் கொஞ்சம் பெருசு, பிலோ ஸ்கோரிங் தான். சென்னை வந்து சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஹோம் கிரவுண்டு தான். ரொம்ப டாப்ல இருந்தாங்க. சென்னையில் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் ரெக்கார்டு ரொம்ப புவரா இருக்கு. ரீசெண்ட் எல்லா மேட்சுமே சென்னை தோத்துட்டு வராங்க. சென்னை கிரவுண்ட்ல கடைசி 5 மேட்ச்ல 1, 2, 3, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காங்க சென்னை. ரீசெண்டா 2 டீமுக்கு நடந்த மேட்சஸ் பாத்தீங்கன்னா, இந்த இயர் நடந்த மேட்ச்ல பாருங்க, ஒரு 219 ஃபார் 6 பஞ்சாப் அடிச்சிருக்காங்க. பிரியான் சாரியா ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. சசாந்த் சிங் ஒரு 52 கொடுத்துருக்காரு. ஜென்சன் ஒரு 34. சென்னையில் பார்த்தீங்கன்னா கானி ஒரு 69, டூபே 42, ரவீந்திரா 36, தோனி ஒரு 27. 201 வரைக்கும் போனாங்க. பட் ஜெயிக்கிற முடியல. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கலீல் அகமது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் 2 விக்கெட்டு, சௌத்ரி 1, நூர் அகமது 1. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு ஃபர்கூசன் 2 விக்கெட் எடுத்தாரு. மேக்ஸ்வெல் 1 விக்கெட் எடுத்தாரு. வைத்தாக்கூர் 1. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த மேட்ச். லாஸ்ட் இயர் நடந்ததுல சென்னை 167 அடிச்சாங்க, பஞ்சாப் 139 ஃபார் 9. சென்னை தான் ஜெயிச்சாங்க. ஜடேஜா ஒரு 43 அடிச்சாரு, கெய்த்வர்த் ஒரு 32, மிச்சல் 30, 17. சென்னை டீம் பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர், ராபிஸ், பத்திரானா, நூர் அகமது, சாம்கரன். சென்னை டீமோட பிளேயிங் லெவலில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. சேம் வின்னிங் ட்ராக்கோட தான் எல்லா மேட்சும் போவாங்க. பட் ரீசெண்டாக வின்னிங் இல்லாதனால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேட்ச் யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. பிளேயிங் லெவல்லையும் 1-2 பிளேயரை இன்க்ளூட் பண்ணுறாங்க ரீசெண்டாக. சென்னை டீமை பொறுத்தளவுக்கு டாப் ஆர்டரில் ஐஸ் மாத்திரையும் ரஷீதும் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 டவுன் போன மேட்ச் கரண் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அவர் ப்ரூவ் பண்ணலை. அவர் ரீசெண்ட் ரெக்கார்டு ஒன்றும் சரியில்லை. பிராவிஸ் நல்ல ஃபார்மில் இருக்காரு. பட் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். மேபி சாம் கரன் தான் உள்ள இறக்குனாங்க. நெக்ஸ்ட் ஜடேஜா உள்ள வருவார். மிடில் சிவம் துபே நல்லா ஹிட்டிங்கு. தீபக் கூட லோயர் ஆர்டர்ல தான் இறங்குவார். பெருசாக சான்சஸ் கிடைக்கிறது இல்லை. தோனி 1 or 2 ஓவர்ஸ் லாஸ்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு சென்னை பவுலர்ஸ் டீசெண்டாக தான் பவுல் பண்றாங்க. பத்திரானா, கலீல் அகமது, கம்போஜ். போன மேட்ச் கம்போஜுக்கு சான்ஸ் கிடைச்சது. மேட்ச் ஒரு விக்கெட் எடுப்பார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேபி இந்த மேட்ச் கம்போஜுக்கு பதிலாக சென்னை பிச்சுங்கிறதுனால அஸ்வினுக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமது பெஸ்ட் ஸ்பின்னர் தான். சென்னையோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது 1, 2, 3, 4 மேட்சுமே தோத்துருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபார்ம் ரொம்ப புவர்ல இருக்காங்க. ரன்ஸுமே பெரிய ரன்ஸ் போறது இல்லை. ஒரு 150 ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சா கூட ஒரு 150, 170 இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. பெருசா ஃபார்ம்ல இல்லை. இனிஷியல் பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க. ஃபார்ம் ரொம்ப பூர்ல தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ஷேக் ரஷீத் ஒரு 3 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் இனிஷியல் அவுட் ஆயிட்டாரு. பிஃபோரா ஒரு 19-27. ஆயுஷ் மாத்ரே நல்ல ஹிட்டரு.
நல்லா ஹை ஹிட்டிங்ல ஆடுறாரு. மேபி நல்லா ஹை ஸ்கோரிங் எடுக்க வாய்ப்பு இருக்கு. கடைசி 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. நல்லா ப்ரூவ் பண்றாரு. நல்லா யங் பிளேயரு. கடைசி மேட்ச் ஒரு 30, பிஃபோர் ஒரு 32. அந்த 30 இந்த கிரவுண்ட்ல அடிச்சது தான். நல்லா இருக்கு அவரோட ரெக்கார்டுமே. சாம்கரன் சுத்தமா ரீசன்ட் ஃபார்மே கிடையாது. கடைசி 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட் தான். போன சீசன்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நல்லா ஹை ஹிட்டிங் கொடுத்தாரு. இனிஷியல் இறக்குவாங்க, நல்லா ரன் அடிப்பாரு, விக்கெட்டுமே நல்லா எடுத்துட்டு இருந்தாரு. பட் ரீசெண்டா அவரோட ஃபார்ம் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப பூரா தான் இருக்கு. சென்னையிலுமே வந்து பெரிய ரெக்கார்டு ரீசெண்டா இல்லை. போன சீசன்கள்ல ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தாரு. விக்கெட் டேக்கிங்லயுமே பெருசா 1 or 2 ஹவர்ஸ் தான் கொடுக்குறாங்க. புதுசா ஃபுல் ஹவர்ஸ் யூஸ் பண்றது இல்லை. போன சீசன்கள்ல ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பிராவிஸோட ரெக்கார்டு பாருங்க. நல்ல ஒரு டீசன்ட் பிக்கிங் தான். நல்ல இன்டர்நேஷனல் லெவலையும் நல்லா ஆடுறாரு. ஸ்கோரிங்குமே நல்லா இருக்கு பாருங்க. 42, 23, ஒரு மேட்ச் மட்டும் 0, 46, 37. சேம் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 49 அடிச்சிருக்காரு. சென்னை கிரவுண்ட்லயும் ஒரு 42 இருக்கு. ரெக்கார்டு நல்லா தான் இருக்கு. மேபி அவரை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் அவரை ப்ரூவ் பண்ண சான்சஸ் கிடைக்கும். சிவம் தூவே ஓரளவுக்கு டீசன்ட் ஹிட்டர் தான். அவர் நல்ல 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டா கொஞ்சம் தடுமாறாரு. அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் வர்றது இல்லை. மேபி பாலுக்கு பால் தான் ரன் அடிக்கிறாரு. கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு டைம் எடுக்கிறாரு. பழைய ஃபார்ம் இல்லை. ஓரளவுக்கு டீசன்ட் ரெக்கார்டு இருக்கு. ஒரு 12, 50, 43, 21, 42. பஞ்சாப் எகென்ஸ்டாவும் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. 42, 28. 2 மேட்ச் மட்டும் 0-0, ஒரு மேட்ச் 8. சென்னை கிரவுண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. 12, 31 நாட் அவுட், 18, 19, 9. நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இனிஷியலா ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. நம்ம சென்னையில ரீசெண்டா ஓப்பனர் சரியா விளையாடாததுனால இவர் கொஞ்சம் இனிஷியலாவே இறக்குறாங்க. அதனால கொஞ்சம் தடமாட்டம் ஆடுறாரு. ரவீந்திர ஜடேஜா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர் தான். ரீசெண்டா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால இவரை கொஞ்சம் பேட்டராகவே ப்ரொமோட் பண்றாங்க. அதனால ஓரளவுக்கு பேட்டிங்லயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா ஒரு 21, 53. அதுக்கு பிஃபோர் ஒரு 7-0-9. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு ஆடி இருக்காரு. 9-43, ஒரு மேட்ச் 2, 12, 21. சென்னை கிரவுண்ட்லயும் ஓரளவுக்கு ரெக்கார்டு இருக்கு. 21, 25, 17 அடிச்சிருக்காரு. ரீசெண்டா பவுலிங்குமே ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. நார்மலா ஒரு 1, 2. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. பஞ்சாப் எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் ஒரு 3 விக்கெட், ஒரு மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னையில கடைசி 3 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு ரீசெண்டா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பாயிண்ட் இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இவர் ஒரு நல்ல கேப்டன் சாஷா இருப்பாரு. தீபக் ஹூடா சுத்தமா ஃபார்மே இல்லை. பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. டாப் ஆர்டர்ல இருந்தாலும் ஃபிளாப் பண்றாரு. ரொம்ப லோவர் ஆர்டர்ல இருக்கிறாங்க. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மே இல்லை சுத்தமா. ஆனா இருந்தாலும் திருப்பி சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ண முடியல அவரால். ரெக்கார்டு ரீசெண்டா கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 22 அடிச்சாரு. அதுக்கு பிலோ எல்லாமே லோ ஸ்கோரிங் தான். பஞ்சாப் எகென்ஸ்டா ஒரு 11, 34 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் 2. சென்னை கிரவுண்ட்லயுமே ஒரு மேட்ச் 22, ஒரு மேட்ச் 17. பாக்கி 3 மேட்சுமே சொல்லிக்கிற அளவுக்கு ரெக்கார்டு இல்லை. தோனி விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. நல்ல பெஸ்ட் கீப்பர் தான். பேட்டிங் பொறுத்த அளவுக்கு ரீசெண்டா ப்ரொமோட் பண்றது இல்லை. ரொம்ப லோயர் ஆடலா இருந்தாரு. கடைசி ஒரு ஓவர் 10 பால் இந்த மாதிரி சான்ஸ் இடத்துல மட்டும்தான் உள்ள இறங்குறாரு. இறங்கும்போது நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பெருசா அவருக்கு சான்சஸ் கிடைக்காது. கிடைச்சிச்சுன்னா ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஓரளவுக்கு பேட்டிங் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ஆடி இருக்காருன்னு. நூர் அகமது சென்னை டீமோட டாப் ஸ்பின்னர் ஆயிட்டாரு. பர்பிள் கேப் ஹோல்டர்ல 3rd பொசிஷன்ல இருக்காரு. நல்லா 12 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரெக்கார்டுமே இருக்கு. ரீசெண்ட் மேட்சஸ்ல தான் கொஞ்சம் விக்கெட் எடுக்க தடுமாறாரு. பட் இருந்தாலும் ஒரு அளவு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ரீசெண்டா கடைசி மேட்ச் ஒரு 2, பிஃபோர் 2 மேட்ச்ல விக்கெட் இல்லை. இதுக்கு பிஃபோரா 1 எடுத்திருக்காரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. கடைசி 3 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கிரவுண்ட்ல ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. கடைசி அவரோட மேட்சஸ் பாருங்க. 2, 1, 1, 3, 4 எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கிங் தான். மொத்தம் இந்த சீரீஸ்ல 12 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப்ல 3rd பொசிஷன்ல இருக்காரு. நல்ல டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. கலீல் அகமது தான் சென்னையோட மெயின் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு.
அவரோட ரெக்கார்டுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, கொஞ்சம் ரன்ஸ் போறாரு, பட் இருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க, ஒரு 1-0 1-0 2 ஓரளவுக்கு எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகேன்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. 1-0 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, பாக்கி எல்லாம் 2-1-3 ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அவருமே பர்பிள் கேப்ல ஒரு 9th பொசிஷன்ல இருக்காரு. ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு டோட்டலா ஓவராலா. கம்போஜ் யங்ஸ்டர் தான், அவருக்கும் இடையில சான்ஸ் கிடைக்குது. மேபி சேசிங்கா இருந்தா இம்பாக்ட்ல கூட உள்ள வர வாய்ப்புகள் இருக்கு. அவர் விளையாண்டா ஒரு மேட்ச்ல ஃபுல் ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை, 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கு. கடைசி 3 மேட்ச்ல பாருங்க ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்லயும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பத்திரானா மேலதான் ஹை ஹோப் இருந்துச்சு. நல்ல விக்கெட் எபிலிட்டி இருக்க பிளேயர் தான், நல்ல டெத்தன்ல போடக்கூடிய பிளேயர் தான், விக்கெட் எடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. கடைசி 5 மேட்சஸ் பாருங்க ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பஞ்சாப் அகேன்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல ஓரளவுக்கு டீசெண்டா கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி 4 மேட்சஸ்லயும் 1-2-2-2 நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு பத்திரானா. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயரு, மார்க்கோ ஜான்சன், மேக்ஸ்வெல், இங்கில்ஸ், ஓமர்ஜாய். 4 ஓவர்சீஸ் பிளேயருமே சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மிங்கே கொடுக்கறது இல்லை. அதுல மார்க்கோ ஜான்சன் மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுக்கிறாரு, பாக்கி எல்லாமே தொடர்ந்து ஃபிளாப் ஆயிட்டு வராங்க. ஸ்டோனிக்ஸ் மாத்தி யூஸ் பண்றாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங்லயும் வரதில்லை, பவுலிங்லயும் பெருசா வரதில்லை. மேக்ஸ்வெல் பேட்டிங் சுத்தமா ஃபார்மே இல்லை, பவுலிங்ல மட்டும் அப்பப்போ 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதனால மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஓமர்ஜாய் சுத்தமா ரீசெண்டா ரெக்கார்டா இல்லை. மேபி இந்த மேட்ச் அவருக்கு பதிலாக ஸ்டோனிஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. டாப் ஆர்டரை பொறுத்த அளவுக்கு இந்த டீம்ல பெருசா சேஞ்சஸ் இருக்காது. பி சிங், பி ஆரியா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் டீசெண்டா நல்லா பவர் பிளேயிங்லாம் ஆடுறாங்க. 2 பேரும் மாத்தி ரன் அடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருமே டாப் ஸ்கோரிங்ல இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருமே ஒரு டீசென்ட் ரெக்கார்டு, அவருமே கண்டிஷனாக எடுக்கிறாரு. பட் ரீசெண்டாக கொஞ்சம் பெர்ஃபார்ம் இல்லை, மேபி இந்த மேட்ச் ஆடக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்மே அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் டீசெண்டாகவே பவுல் பண்ணிட்டு வராங்க, பெருசா ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு இல்லை. ஓரளவுக்கு டீசென்ட் பவுலர்ஸ் தான். ஹர்ஷ்தீப் சிங் மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. சலாலு இடையில கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக அவரும் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிராரர் இம்பாக்ட்ல உள்ள வருவாரு, அவருமே ஓரளவுக்கு 1-2 விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். பஞ்சாப் கிங்ஸோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பாருங்க. போன மேட்ச் ஒரு 2-1 அடிச்சாங்க, நல்லா ஹிட்டிங் ஆடினாங்க. பட் மழை வந்துருச்சு, மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிஃபோரை பாருங்க, இந்த மேட்ச் லாஸ், இந்த 2 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்க. ஸ்கோரிங்குமே பாருங்க ஓரளவுக்கு டீசெண்டா தான் விளையாண்டுருக்காங்க. ஒரு 15 169. இந்த மேட்ச் பாருங்க 195க்கு மழை வந்துருச்சு, அதனால ஓவர் கம்மி பண்ணாங்க. நல்ல க்ளோஸ் பவுலிங்கு, அதை அடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் பாருங்க ஒரு 111 தான் அடிச்சாங்க, பட் அந்த லோ ஸ்கோரிங்குமே வந்து டிஃபீட் பண்ணி 95க்கு அவங்களை ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கு பிஃபோர் மேட்ச் பாருங்க ஒரு 245 நல்லா ஹை ஸ்கோரிங் அடிச்சாங்க, பட் பவுலிங் அந்த மேட்ச் சொதப்புனனால எஸ்ஆர்எஸ் கிட்ட தோத்துட்டாங்க. நம்பர்ஸை பார்க்கும்போது பிரப்சிங் ரொம்ப டீசென்ட் ரெக்கார்டு, நல்ல ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு, நல்ல ஹிட்ரு, ஓப்பன் பண்றாரு, நல்ல பவர் பிளேயர் நல்லா ஆடுறாரு. ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 83 அடிச்சிருக்காரு, அதுக்கு பிஃபோரா 33, 13, 30 நல்ல ரெக்கார்ட் இருக்கு. சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 0, பாக்கி எல்லா மேட்சும் 30, 13, 42. சென்னை கிரவுண்ட்லயுமே நல்ல ஸ்கோரிங் இருக்கு, 55, 42. இன்னைக்கு இவர் ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஆரியா நல்ல யங்ஸ்டரு, ரீசெண்டா நல்லா ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு, நல்ல ஹை ஹிட்டிங் ஆடுறாரு, நல்ல ரன்ஸ் போறாரு. அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டுமே பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 69, 22, 16, 22, 36 டீசெண்டா ஆடி இருக்காரு. சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. நல்ல சென்னைக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு இருக்கு இவர்கிட்ட. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல பிக்கப்ல இருந்தாரு, நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் ரீசெண்டா 1-2 மேட்சஸ் டவுன் ஆனாரு. பட் இருந்தாலும் டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்ட் பாருங்க 25-82. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு, 34-44. ஈகிள்ஸ் சுத்தமா ஃபார்மே இல்லை, பட் சான்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரூவ் பண்ணுவாரான்னு.
மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவர் ரெக்கார்டு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஒரு 11, 29, 14-2 இவ்வளவுதான் இருக்கு. நெயில் வதிரா பேட்டிங் சான்ஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோ லெவலில் தான் இறங்குறாரு. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மிங் இந்த சீசன்ல இல்லை. கடைசி 5 மேட்ச்ல ஒரு 33, 27 அடிச்சிருக்காரு. சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு 64 அடிச்சிருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல அடிச்சதுதான். ஒரு 23 அடிச்சிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் சுத்தமா ஃபார்ம்ல இல்லைன்னு தான் சொல்லணும். கடைசி 5 மேட்சஸ்ல பாருங்க சுத்தமா ரெக்கார்டே இல்லை. 7, 3, 1 சிங்கிள், எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஒரே மேட்ச் மட்டும் தான் 30 அடிச்சிருக்காரு. சுத்தமா ஃபார்ம்ல இல்லை. பேட்டிங்ல பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க, ஹை ஹோப் வச்சிருக்காங்க. பட் அவரால் ஹை ஹிட்டிங் அடிக்க முடியும், பட் ஃபார்ம் இல்லை. அதனால பெருசா ஸ்கோரிங் வர்றது இல்லை. சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் 76 அடிச்சிருக்காரு போன சீசன்ல. பவுலிங் பேட்டிங்ல பெருசா பர்ஃபார்ம் இல்லை. அப்பப்போ 1-2 ஓவர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் நல்லா டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. சாம்சங்கை பொறுத்தளவுக்கு ஃபினிஷர் ரோல் தான் கிடைக்குது. இனிஷியலா பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப டெத்தில் தான் இறங்குவாரு. ஓரளவுக்கு அவருக்கு சான்ஸ் ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஓரளவுக்கு டீசெண்டா ஆடி இருக்காரு. சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு. 52, 27, 25, 15. சென்னை கிரவுண்ட்லயும் ஒரு 25 அடிச்சிருக்காரு. ஒமர் ஜெய் சுத்தமா பர்ஃபார்மிங்கே இல்லை. பேட்டிங்ல பெருசா ஒன்றும் ஒரு சான்ஸ் கிடைக்காது. பவுலிங்கையுமே சுத்தமா விக்கெட்டே இல்லை. கடைசி 5 மேட்சஸ்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவரால் விக்கெட் எடுக்க முடியறது இல்லை ரீசெண்டா. சென்னைக்கு அகேன்ஸ்டா விக்கெட் இல்லை, சென்னை கிரவுண்ட்லயும் விக்கெட் இல்லை. மேபி இன்னைக்கு இவருக்கு பதிலாக வேற பிளேயரை உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. மார்க்கோ ஜான்சன் ஒரு டீசென்ட் பிக்கிங் தான். சில டைம் இனிஷியலாவே ப்ரொமோட் பண்ணுவாங்க. ப்ரொமோட் பண்ண நல்லா ஹிட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஒரு 25 அடிச்சிருக்காரு. சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 34, 17 அடிச்சிருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல தான் 17 அடிச்சது. பவுலிங்லேயும் ஓரளவுக்கு டீசென்ட் விக்கெட் டேக்கர் தான். கடைசி 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு 2, 3. சென்னைக்கு அகேன்ஸ்டா விக்கெட் இல்லை, சென்னை கிரவுண்ட்லயும் விக்கெட் இல்லை. சலால் போன சீசன்ல எல்லாம் ரொம்ப எல்லா மேட்ச்லயும் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன் இனிஷியல்ல விக்கெட் இல்லாம ரொம்ப தடுமாறினாரு. இப்போ ரீசெண்டா ஓரளவு பிக்கப் பண்ணிட்டாரு. கடைசி 4 மேட்சஸ்ல 1, 2, 4, 1 டீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு பிஃபோரா மட்டும் விக்கெட் இல்லை. சென்னைக்கு அகேன்ஸ்டாவும் ஓரளவுக்கு கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 1 விக்கெட் இல்லை, 2 ஒரு டீசெண்டா பண்ணியிருக்காரு. சென்னை கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. 1, 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. நல்ல ரெக்கார்டு இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த அளவுக்கு. அவரோட ரீசன் விக்கெட் டேக்கிங் பாருங்க, 1, 2, 1 டீசெண்டா விக்கெட் எடுத்துக்காரு. ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. சென்னைக்கு அகேன்ஸ்டாக ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. பாக்கி எல்லா மேட்சுமே 2, 1 டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. சென்னை கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் டீம் பேசி பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் இவங்க 2 பேர் தான். எஸ் ரஷீது ஃபார்ம் பெருசா இல்லை. ஒரு 10, 15 மினிமம் அடிப்பாரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிருக்கவங்க ஜிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுஷ் மாத்திரே நல்ல ரெக்கார்டு இருக்கு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர் தான். மஸ்ட் பிக்கா இருப்பாரு. சாம் கரன் ரீசெண்டா ஃபார்ம் இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜடேஜா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பாயிண்ட் வரும். மஸ்ட் பிக்கா இருப்பாரு. எஸ்எல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கூட ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். பிராவிஸும் ரீசெண்ட் ரெக்கார்டு நல்லா இருக்கு. நல்ல பிக் தான். சிவம் தூபே ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். ஓரளவுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 20, 25 ரன் மினிமமா வரும். அவர் ஒரு டீசென்ட் பிக் தான். தீபக் கூட எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தோனிக்கு பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. மேபி டாப் ஆர்டர் சுத்தமாக கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் இனிஷியலா வரலாம். ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்போஜ் இம்பாக்ட்ல தான் வருவாரு. செகண்ட் பேட்டிங்கா இருந்துச்சுன்னா மேபி ஒரு 1 or 2 ஓவர்ஸ் போடுவாரு. ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நூறு அகமது கன்ஃபார்ம் பிக்கப் தான். ரீசெண்டா நல்ல ரெக்கார்டு இருக்கு. 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுப்பாரு. கலீல் அகமதும் 1 or 2 விக்கெட்ஸ் இன்னைக்கு எடுப்பாரு. பத்திரானா ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தா மஸ்ட் பிக்கா இருப்பாரு. மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. செகண்ட் சேசிங்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவுக்கு விக்கெட்ஸ் கம்மியா தான் வரும். ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சாபை பொறுத்த அளவுக்கு டாப் 3 மஸ்ட் பிக்கு. 3 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்ல ஹிட்டிங், நல்ல ஹை ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டா. ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர். ரீசெண்டா கொஞ்சம் தடுமாறுறாரு. பட் மஸ்ட் பிக் தான். மேக்ஸ்வெலும் ஒரு
பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே பாயிண்ட் வர சான்சஸ் இருக்கு. பேட்டிங்ல சுத்தமா பாயிண்ட் எடுக்கிறது இல்லை ரீசெண்டா. பட் பவுலிங்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. அவரும் ஒரு டீசன்ட் பிக்கு. ஜான்சன் கன்ஃபார்மா ஒரு விக்கெட் எடுப்பாரு. பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணாமல ஒரு 10 to 15 ரன் மினிமம் அடிப்பாரு. இங்கில்ஸ் எஸ்எல் டீம்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 தான் மினிமம் அடிப்பாரு. வதேரா எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசா ரெக்கார்டு இல்லை. சசாந்த் சிங்கும் அதே மாதிரி தான், ரொம்ப லோயல் ஆடுறவரு. ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமர் சார் சுத்தமா ரெக்கார்டு இல்லை. எஸ்எல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சலாலே இன்னைக்கு ஒரு நல்ல பிக்கப்பா இருப்பாரு. 1 to 2 விக்கெட் மினிமம் எடுப்பாரு. ஹர்ஷ்தீப் சிங் இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்கு. 1 or 2 விக்கெட் மினிமம் எடுப்பாரு. பிராரர் மேபி ஃபர்ஸ்ட் போலிங்கா இருந்தா இனிஷியலா இருக்காங்க. செகண்ட் ஆச்சுன்னா இம்பாக்ட்ல வருவாரு. அவரும் ஒரு விக்கெட் எடுப்பாரு மினிமம். அவரும் ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மேட்ச் பொறுத்தளவுக்கு 2 டீம்ல சேஃப் பிக் பாத்தீங்கன்னா சிவம் துபே ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு. ஒரு 20-25 மினிமம் அடிப்பாரு. ஆகேஷ் மாத்ரேவும் ஒரு 25 to 30 மினிமம் இன்னைக்கு இருக்கும். பிராவிஸும் ஒரு 20-25 இன்னைக்கு மினிமம் அடிப்பாரு. ஜடேஜா பேட்டிங் பவுலிங் 2 சான்ஸ் இருக்கு. பேட்டிங் இனிஷியலாக ப்ரமோட் பண்றாங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. 100 ஆகும்போது இந்த கிரவுண்ட்ல நல்ல ரெக்கார்டு இருக்கு. 1 or 2 விக்கெட்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா எடுப்பாரு. பத்திரானா இனிஷியல் ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எடுங்க. நல்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. கலையில் ஆகும்போது ரீசெண்ட் ரெக்கார்டு நல்லா இருக்கு. கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறாரு. பஞ்சாபை பொறுத்தளவுக்கு பிரப்சிங்கன் நல்லா டீசென்ட் ஸ்டார்ட் பண்றாரு. நல்ல ரெக்கார்டிங். லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ரன் அடிச்சாரு. டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காரு. கன்ஃபார்ம் பிக்கா இருப்பாரு. ஆரியாவும் சென்னைக்கு அகேன்ஸ்டா ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவருமே இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. செய்யர் கொஞ்சம் தடுமாறாரு. பட் அவரு இன்னைக்கு நல்ல பிக் தான். ஜான்சன் பேட்டிங்ல ப்ரமோட் பண்ணாலும் ஆடுவாரு. பவுலிங்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. மேக்ஸ்வெல் இனிஷியலா ப்ரொமோட் பண்றாங்க எல்லா மேட்சுமே. பட் ரன்ஸ் வர்றது இல்ல. பட் இருந்தாலும் பவுலிங் போட்ட ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு. ஹர்ஷ்தீப் சிங் 1 or 2 விக்கெட் கண்டிப்பா நீங்க எடுப்பாரு. சலாலும் 1 or 2 விக்கெட் கண்டிப்பா நீங்க எடுப்பாரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஜிஎல் யூஸ் பண்ணிக்கலாம். தோனிக்கு வந்து ரொம்ப லோயர் லெவலில் தான் வரும். 1 or 2 டீம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கில்ஸ் நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர். பட் ஐபிஎல்ல பெருசா ரெக்கார்டு இல்லை ரீசெண்டா. ஓரளவுக்கு மேபி ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நேஹல் வதேராவும் இனிஷியலா ப்ரமோட் பண்ண ஆடுவாரு. ஆடுறது இல்லை. சுஷாந்த் சிங்கும் நல்லா ஹை ஹிட்டிங் அடிக்கக்கூடிய பிளேயர். அவருக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பேபி கடைசி 1 or 2 வீக்ஸ் ஃபினிஷராக வந்து ஆடுவார். ரஷீதும் வந்து ஓப்பனர் தான். பட்டு பெரிய ஹிட்டிங் போகிறதில்ல. விக்கெட்டு பேலன்ஸ் பேஸில் ஆடிட்டு இருக்காரு. பாலுக்கு பால் ரன் அடிக்கிறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக டிஜேயில் யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் கூட ரெக்கார்டே இல்லை. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்ம் இந்த சீசனில் இல்லை. 1 or 2 டிப்ஸ் ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இன்னைக்கு சென்னை கிரவுண்டுக்குனால அஸ்வினுக்கு வர சான்சஸ் இருக்கு. இருந்தா 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓமர் சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல. சாம் கரன் இன்னைக்கு ஜிஎல்ல ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. கண்டிப்பா மினிமம் 1 or 2 ஓவர்ஸ் போடுவாரு. பேட்டிங்லயும் இனிஷியலா ப்ரமோட் பண்றாங்க. ஒரு 10 to 15 ரன்ஸ் மினிமம் அடிப்பாரு. கம்போஜுக்கு இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே மினிமம் அவர் சென்னை கிரவுண்ட்ல எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஹர்ப்ரீத் பாரரும் டீசென்ட் பவுலர் தான். ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு. சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தளவுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் சேஃப் கேப்டனா இருப்பாரு. அதே மாதிரி ஜடேஜாவும் இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. ஜிஎலுக்கு பாத்தீங்கன்னா பி சிங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுங்க. பி ஆரியாவும் டீசென்ட் ரெக்கார்டு தான். அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆயுஷ் மாத்ரே நல்ல யங்ஸ்டரு. நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. திடீர்னு ஒரு மேட்ச் நல்ல ஓவர் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஜிஎல்ல யூஸ் பண்ணுங்க. மேக்ஸ்வெல் நல்ல ரெக்கார்டு இருந்துச்சு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு மேட்ச் நல்லா ஹை ஹிட்டிங் ஆடிடுவாரு. அவரையும் ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங் திடீர்னு சென்னையோட டாப் ஆர்டர் சுத்தமா சரியில்லை. மேபி சுத்தமா சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஹர்ஷ்தீப் சிங்கை கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுங்க. மேபி 2-3 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நூர் அகமதுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. டீசெண்டா நல்ல பவுலர் தான். மேக்ஸ்வெல் எல்லாமே ஸ்பின்னர் கேங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதனால இன்னைக்கு ஒரு ஜடேஜாவும் நூர் அகமதும் இன்னைக்கு சென்னை கிரவுண்ட்ல மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. நல்ல டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. ஜிஎல் டீம் பொறுத்தளவுக்கு பி சிங் கேப்டனாகவும் தூபே வைஸ் கேப்டனாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஎல் 2ல பி ஆரியா கேப்டனு, ஜடேஜா வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எல் டீம் பொறுத்தளவுக்கு ஐயர் கேப்டனு, ஜடேஜா வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் ஃபைனல் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் லாஸ்ட் 10 நிமிஷம் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நன்றி.